துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த தசை யோக தசை, எந்த தசை பாக தசை, எந்த தசை வந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப துன்பத்தை கொடுக்கும், எந்த தசை வந்தால் வாழ்க்கையில் பெரிய யோகத்தை கொடுக்கும்ன்றது நம்ம சொல்ல போகிறோம். இந்த துலா லக்னத்தை பற்றி லக்னாதிபதி சுக்கிர தசை வந்தால் சுமாராக தாங்க இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி அவனே அஷ்டமாதிபதி. இந்த லக்னத்துக்கு யோக தசை சொல்லக்கூடிய சனி மகா தசை. ஒரு பொழுதும் கெடுதல் செய்ய மாட்டார். ஒரு குண்டுமணியான கூட சனி கெடுதல் செய்ய மாட்டார். 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி. இந்த துலா லக்னத்துக்கு பிறந்தவங்க அனைவருக்குமே வந்து பெண் குழந்தை நிறைய பிறக்கும். இந்த பெண் குழந்தை பிறந்தால் அவங்க வாழ்க்கையில் பெரிய செல்வ செழிப்போடு இருப்பாங்க, நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். அதனால் சனி தசை வந்து யோக தசை தரும். புதன் தசை பாக்யாதிபதி தசை, ரொம்ப அற்புதமான தசை. இந்த 2 தசை வாழ்க்கையில் துலா லக்னத்துக்கு வந்தால் வாழ்க்கையில் பெரிய அபூர்வமான அதிர்ஷ்ட நிலை இருப்பாங்க. வாழ்வில் நிம்மதி நிலையை அடைவார்கள். வாழ்வில் பெரிய வெற்றிகளை அடைவார், நிம்மதி அடைவார். துலா லக்னத்துக்காரங்க எல்லாமே வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை தான். அவங்களுக்கு குரு தசை வரவே கூடாது. ஏண்டா வந்தோம் 16 வருஷம் வாழ்க்கையில் பெரிய துன்பத்தை அடைவான். அதே சமயத்தில் சூரிய தசை பாதகாதிபதி தசை, அதுவும் 6 வருஷம் செத்து சுண்ணாம்பாயிடுவான். இதையும் வரக்கூடாது. சூரிய தசையும் குரு தசையும் துலா லக்னத்துக்கு வரக்கூடாத தசை. செவ்வாய் தசையோட பரவாயில்லைன்னு சொல்லலாம். அவன் மாரகாதிபதி, அவனே குடும்பஸ்தானாதிபதி, அதுவும் நல்லாயிருக்கும். சந்திர தசை அதுவும் நல்லாயிருக்கும், அற்புதமான தசை. இதை பற்றி நீங்கள் மேலும் இந்த லக்னத்தை பற்றி இன்னும் விரிவாக்கமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே என்னோடய கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். அப்படிங்களா? லக்னத்தை பற்றி முழு டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். இந்த தசை வந்தால் யோகத்தை தரும், இந்த தசை வந்தால் பாகத்தை தரும்னு தெளிவாக சொல்லிட்டேன். எந்தெந்த தசை வந்தால் எந்தெந்த வழிபாடுகளை பண்ணலாம், எந்த ஒரு நம்மளுக்கு பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலான்னு நீங்கள் கீழே கான்டாக்ட் நம்பரை பண்ணுங்கள்.